இன்னைக்கு ஒருவேளை பல காயங்களோடு நீங்க வந்திருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய காயங்கள் சொன்னா அது சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய காயங்கள், பிரச்சனைகள், போராட்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுடைய காயங்கள் தான் உங்களை ஈஸியா ஆண்டவரோடு கூட கனெக்ட் பண்ணும். ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா, உங்க காயத்தை பார்த்து அவர் மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஒரு பாவியான ஸ்திரீ, எல்லாரும் அவளை கல்லெறிகிறாங்க, அவளை துரத்துறாங்க. அந்த பாவியான ஸ்திரீ ஓடிக்கொண்டே இருக்கிறா. யாராவது என்னை காப்பாற்றுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறா. யாராவது ஒரு பெரிய மனிதன் வந்து என்னை காப்பாற்றுவானா, இல்லை யாராவது மனிதர்கள் என்னை காப்பாற்றுவாங்களா, இப்படி என்னை கல்லெறிந்து என்னை கொல்ல தேடுகிறார்களேன்னு ஓடி உயிர் தப்ப அவ ஓடிக்கொண்டு இருக்கிறா. யாருமே அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்கு யாரும் வரல. ஆனா அந்த இடத்துல இயேசு வந்து நின்றார். அவர் வந்து அந்த பாவியான ஸ்திரீக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல கல்லெறிய கடவுள். இயேசுவை பார்த்ததும் அத்தனை பேரும் கல்லை கீழே போட்டாங்க. அந்த பாவியான ஸ்திரீ, நான் நினைக்கிறேன், அவ காப்பாற்றப்பட்டதற்கு, அவளை தேடி இயேசு வந்ததற்கு, அவளுக்கு முன்பதாக இயேசு வந்து நின்றதுக்கு காரணம் அவ மேல விழுந்த அடிகள், காயங்கள். இந்த காயத்தை பார்த்ததும் ஆண்டவர் அவ பக்கத்துல வந்து நிற்கிறார். இனி இவ மேல காயம் பட விட மாட்டேன், இனி இவ மேல அடிப்பட நான் விட மாட்டேன், இனியும் இவளை குற்றப்படுத்த நான் விட மாட்டேன்னு இயேசு அந்த இடத்துல வந்து நிற்கிறார். இன்னைக்கு ஒருவேளை காயத்தோடு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்க பக்கத்துல வந்து நிற்கிறார். அவர் எதை பார்க்கிறார்னா, உங்களுடைய காயத்தை பார்க்கிறார்.